அனைத்து ஆர்ஜின் லீடர்களுக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டர்பைன் அப்படின்றதுலேருந்தும் டிஏஓ அப்படின்றதுலேருந்தும் இன்கம் அப்படின்றத நம்ம எப்படி வேலைட்டு கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான், கிளிப் தான் இப்போ போட போகிறோம். இப்போது அதுக்கு என்னோட இப்போதைக்கு அக்கௌண்ட்டில் இருக்கிறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. 657 அப்படின்றது எஸ்எல்ஜி மெசேஜ். டாய் அப்படின்றது 0, எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதும் 0. ஓகேங்களா? இப்போ இது என்னோடய வேலெட்டில் கரண்ட்டாக இருக்கிற இந்த ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது என்னோடய ஆர்ஜின் டெபிட்.io அப்படின்ற போகிறோம். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனு அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்மளோட முதல் இன்கம் அப்படின்றது ஸ்டேக் அப்படின்றதில் இருக்கும். ரெண்டாவது இன்கம் அப்படின்றது இன்வைட் அப்படின்றதில் இருக்கும். மூணாவது இன்கம் டிஏஓ ரேங்க் இன்கம்ன்றது இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இன்வைட் அப்படின்ற இந்த காலத்தை டச் பண்ணுறோம். அப்போ சைன் பை வேலெட்னு கேட்போம். இப்போது உங்களோட பாஸ்வேர்டு அப்படின்றது நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா $9 அப்படின்றது ஸ்பைடர் வெப் இன்கம் லெவல் இன்கம் சொல்கிறது எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. பட் எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா 6.34 எல்ஜிஎன்எஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு மட்டும் எனர்ஜி இருக்குது. ஓகே, இது இப்போது இங்கே இன்வைட்டில் உள்ள ஸ்டேட்டஸ். ஓகே, இப்போது டர்பைன் அப்படின்றத இந்த என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டர்பைன் கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0.66 அப்படின்றது மட்டுமே இருக்குது. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 24 ஹவர்ஸ் முடிஞ்ச 28ன்றது 24 மணி நேரம் கழித்து எனக்கு இப்போ கிளைம் வந்து நிற்குது. ஓகே, இப்போ இதை நம்ம கிளைம் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 28 அப்படின்னு சொல்லக்கூடிய எல்ஜிஎன்எஸ் என்னோடய வேலெட்டுக்கு வந்துடும். இந்த டர்பைனில் நம்ம கொடுக்கக்கூடிய டாய் அப்படின்றது 24 மணி நேரம் கழித்து கிளைம் கொடுக்குற அந்த ப்ராசஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ இந்த 28/10 அப்படின்றது கொஞ்ச நேரத்தில் இது டிஸப்பியர் ஆகிடும், எனக்கு வேலெட்டில் வந்துடும். அதுக்கு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறோம், ஏன்னா அந்த பிளாக் கிரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை கொடுப்போம். அதுக்கு ஒரு ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுறோம். ஓகே, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துருச்சு அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா டர்பைன் ரெடீம்டு அப்படின்றதில் அந்த இடத்துல காமிக்க ஆரம்பிக்கும். இந்த இடம் அப்படின்னா இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே, 2 நாளாக வந்து பாலிகான் அப்படின்றது ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. கன்சஷனாக இருக்கிறதுனால கேஸ் ஃபீயும் கூட தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸையும் நம்ம அப்டேட் ஆகிக்கிறோம். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டாய் எதுவுமே இல்லை. இப்போ டாய் கன்வெர்ட் பண்ணணும். அந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம அந்த டாயை கன்வெர்ட் பண்ணுறது கூட பார்ப்போம். அப்போ டாய் கன்வெர்ட் பண்ணுறது நம்மளோட கேல் பிரிட்ஜ்னு சொல்லிக்கூடிய கிளாஸ் செயின் அப்படின்றதில் போகிறேன். அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் செயின் அதில் டச் பண்ணுறேன். இப்போ என்னோடய வேலெட்டை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். வேலெட் கனெக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் வேலெட்ன்றதுல இதை டச் பண்ணுறோம். இப்போது என்னோடய வேலெட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் எனக்கு பிஎன்பி அப்படின்றது மேலே இருக்குது, கீழே டாயின் காமிக்குது. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி பிளாக் செயினில் இருக்குது. அப்போது இதை வந்து மேலே பிஎன்பி அப்படின்றத டச் பண்ணுறேன். என்கிட்ட பிஎன்பியில் USDT 1305
அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1000 மாற்றுறேன். அப்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாயா கன்வெர்ட் பண்ணும்போது $5 வரைக்கும் கிட்டத்தட்ட போகுது. இப்போ இந்த டாயை தொட்டு இப்போ நமக்கு பாலிகான் டாயா வேணும் சரிங்களா. பாலிகான்ற நெட்வொர்க்கில் டாய் அப்படின்றது வேணும் அப்படின்னா நம்ம டாயை தொட்டுக்கிறோம். அப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $4 போகுது. இந்த இடத்துல நம்ம வேறு ஒரு அட்ரஸுக்கு இந்த டாயை கொண்டுட்டு போகணும் அப்படின்னாலும் இந்த அட்ரஸை உங்களுக்கு எந்த அட்ரஸுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் அனுப்பியும் நீங்கள் இதை மாற்றலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போது நான் ட்ரேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போது BNB USDT அப்படின்றது எனக்கு இதிலேருந்து இது கன்வெர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஜஸ்ட் a minute. ஓகே, இதை க்ளோஸ் கொடுத்துட்றேன். மேலேயும் பேக்கில் வந்துடுறேன். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் அப்படின்றதில் போனோம் அப்படின்னா இப்போது டாயில் மேக்ஸ் கொடுத்தோம்னா 996 அப்படின்ற அளவுக்கு உண்டான டாய் எனக்கு USDT மாறி வந்துடுச்சு. ஆனால் இதை மாற்றணும் அப்படின்னா 153 LGNS மாறும். ஓகே, பட் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டர்பைன் கொடுக்குறதுக்காக தான் போகிறோம். இப்போ நான் டர்பைன் இன்வைட் அப்படின்றத தொட்டிருக்கேன். டர்பைன் டர்பைனில் நம்ம ஒரு ப்ராசஸ் கொடுத்துருந்தோம், அது பெண்டிங்கில் இன்னும் மாறலை. சரி, மறுபடியும் நான் கிளைம் கொடுக்குறேன், அக்ரி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மாறிடுச்சு. அப்போது இதை எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் மெனுவை தொடங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ட்ரேட் LGNS டாப்பில் இருக்கிறத தொடங்க. இப்போ LGNSஸை மேலே கொண்டு போகிறீங்க. இப்போ மேக்ஸ்னா அந்த 30 அப்படின்றது நமக்கு இங்கே வந்துருச்சு அப்படின்றது பேலன்ஸ் அப்படின்ற இந்த இடத்த வேலட்லேயுமே பார்க்கலாம். பட் இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம இங்கேயுமே பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது கிளைமும் நம்ம கொடுக்குறோம். கிளைம் அக்ரி கொடுக்குறேன். அப்போ எனக்கு 24 hours கழித்து நான் எனக்கு அந்த இது வந்துடுச்சு. இப்போது மறுபடியும் நான் ரேட் தர்றேன். LGNSல எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 58, 30ன்றது இது ஒரு 28, 58. அப்போ எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஓகே, இப்போ மறுபடியும் நான் எங்கே போகிறேன் அப்படின்னா இன்வைட் அப்படின்ற இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு 9 அப்படின்றத எடுக்கணும் அப்படின்னா எனக்கு எனர்ஜி வந்து 6.34 தான் இருக்குது. இப்போ 6.34 உள்ளதை நான் இங்கே தொட்டேன் அப்படின்னா டர்பைன்ற இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0.0 தான் இருக்குது. இப்போ இன்வைட் டர்பைன் அப்படின்ற டச் பண்ணோம் அப்படின்னா 6.34 எனர்ஜி இருக்கிறது மட்டும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டர்பைனுக்கு வந்துடும். பேலன்ஸ் வந்து 2.87 அப்படின்றது இங்கே எனக்கு ரிமைனிங் இருக்குது. இப்போது அந்தது எங்கே போச்சு அப்படின்னா டர்பைனில் தொட்டிங்க அப்படின்னா 6.99 இங்கே வந்துடும். ஓகே, இப்போ இன்வைட்டுன்றது வந்துட்டு நான் எனர்ஜி எடுக்க போகிறேன். எனர்ஜி அப்படின்றதுக்கு டர்பைன் தொடுறேன். இந்த இடத்துல கெட் எனர்ஜி அப்படின்றதுக்கு ஓகேங்களா, இதை தொடுறேன். நான் பிளட்ஜ் பண்ணுறேன். பிளட்ஜ் பண்ணிட்டு எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20 LGNSக்கு உரிய இதை பிளட்ஜ் பண்ணுறேன். அக்ரி கொடுக்குறேன். எனக்கு 41 LGNS எடுக்கக்கூடிய எனர்ஜி எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ காமிக்கும் பாருங்கள். அதுக்கு நான் ரெஃப்ரெஷ் அப்படின்றது நம்மளோட ரெஃப்ரெஷ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தொடுறேன். அப்போது இந்த இடத்துல ரெஃப்ரெஷ்ன்றது தொடுறேன். எனக்கு இப்போ 41 அப்படின்னு இங்கே ஷோ ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஓகே, இதில் ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம வந்து அதையும் சொல்லுவோம். எப்போயுமே பேன் பண்ணால் 430 வரும். அதை நம்ம மேக்ஸிமம் சஜஷன் நான் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ நம்ம பேக்கில் வரணும். இப்போ எனர்ஜி அப்படின்றது இந்த இடத்துல 41 வந்துடுச்சு.
இப்போது இதை மறுபடியும் டர்பைன் தொடறேன். 2.86 அப்படின்றது எனக்கு டர்பைனுக்கு மாறிடும். அப்போ 41ல் 2.8 போக பேலன்ஸுன்றது எனர்ஜி எனக்கு அந்த இடத்துல காமிக்கும். ஓகேங்களா? இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தையும் வாட்ச் பண்ணுவோம். ஓகே, மாறிடுச்சு. இப்போது என்னோடய டர்பைனில் போனேன் அப்படின்னா 9.8 அப்படின்றது வந்துருக்கு. இது எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு சின்ன விஷயம். இன்வைட்லேருந்து நம்ம டர்பைனுக்கு மாற்றுறதுக்கு நமக்கு இங்கே எனர்ஜி அப்படின்றது வேணும். அதைத்தான் இப்போ நம்ம ப்ளட்ஜ் பண்ணி எடுத்தோம். சரிங்களா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா மறுபடியும் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ டிஏஓ இன்கம் அப்படின்றத நம்ம எடுக்க போகிறோம். டிஏஓ எனக்கு வந்து 45 இருக்குது. பட் இந்த டர்பைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டர்பைன் பண்ணீங்க அப்படின்னா நேராக டர்பைனுக்கே வந்துடும். இங்கே எனர்ஜிலாம் தேவையில்லை. பாருங்கள், 0 ஆயிரும். ஏன்னா ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஓகே, 0 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டர்பைன் அப்படின்றத தொட்டிங்க அப்படின்னா 45, இங்கே ஒரு 9 சேர்த்து மொத்தம் 55 வந்துச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம வேலெட்டு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 55னா அதுக்கு ஈவனான டாயை நீங்கள் உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இதை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட்டுக்கு இமீடியட்டாக வந்துடும். ஓகேங்களா? பட்டு நீங்கள் கொடுத்த இந்த டாயானது என்ன ஆகும் அப்படின்னா 24 ஹவர்ஸ் கழித்து உங்களுக்கு இப்போ நம்ம கிளைம் பண்ண பார்த்தீங்களா 28-30ன்னு அது எல்ஜிஎன்எஸ்ஸாக உங்களோட வேலெட்டுக்கு வந்துடும். 24 மணி நேரம் கழிச்சு. இதுதான் டர்பைன் மெக்கானிசம் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்றத டச் பண்ணுறேன். அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா 991 என்கிட்ட இருக்குது. 357ன்றது இப்போது 55 எல்ஜிஎன்எஸ் கூடிய டாயை மட்டும் உள்ளே எடுத்துக்கிறவான்னு கேட்குது. நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே, எனக்கு ஆல்ரெடி வந்து 58 எல்ஜிஎன்எஸ் இருந்தது. அதில் 20 ப்ளட்ஜ் பண்ணிட்டேன். அப்போ 38 அப்படின்றது அங்கே இருக்கும். இப்போ 38 + 55 அப்படின்றது என்னோடய வேலெட்டுக்கு போயிருக்கும். வேலெட்டில் இருக்குன்றதை நம்ம இங்கனக்குள்ளே என்ன செய்கிறோம், ட்ரேடுன்றது தொடுறோம், மேலே கொண்டு போகிறோம். மேக்ஸ் அப்படின்னு வரும்போது 94 அப்படின்றது என்கிட்ட இப்போது எனக்கு எல்ஜிஎன்எஸ்ஸாக வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ டர்பைனில் நான் கொடுத்த அந்த டாயானது என்ன ஆகும், ஆஃப்டர் 23 hours 59 minutes கழித்து இது 55 என்னோடய வேலெட்டுக்கு வந்து வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஏஓ அப்படின்றதுலேருந்தும் நம்மளோட ஸ்பைடர் வெப் ரிவார்டு ரெண்டுமே எடுக்கிறது அப்படின்ற இந்த ப்ராசஸ். இப்போ என்னோடய வேலெட்டுக்கு நான் போய் காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது 94 எல்ஜிஎன்எஸ் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் பேலன்ஸ் இருக்கிற அந்ததையும் நான் இஎஸ்சிடியையும் நான் டாய் மாற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை நான் எல்ஜிஎன்எஸ்ஸாக மாற்ற போகிறேன். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரேடுன்ற தொட்டு டாய் மேக்ஸ் கொடுத்தா எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இங்கே மாறும். பட்டு இப்போதைக்கு மாற்றலை அப்படின்றதுனால இந்த புரிதல் உங்களுக்கு எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.